தமிழகத்தில் உடல் உறுப்பு தானத்தில் 2022ஆம் ஆண்டு முதல் 2026 ஏப்ரல் மாத வரையிலான காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளின் பங்களிப்பு 33 விழுக்காட்டிலிருந்து 64 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள தரவு தொகுப்பின்படி 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இறந்தவர்களில் 156 பேரின் உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு பிறருக்கு தானமாக வழங்கப்பட்டன. இதில் 51 பேர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்கள். 2025இல் 266 பேரின் உடல் உறுப்புகள் கொடையாக அளிக்கப்பட்டன. இதில் அரசு மருத்துவமனைகளின் பங்கு 154. 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரை உறுப்பு கொடை அளித்தவர்களின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளது. இதில் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தோரின் பங்கு 72ஆக அதிகரித்துள்ளது. இதேபோல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பயனடைவோரின் எண்ணிக்கையில் அரசு மருத்துவமனை நோயாளிகளின் பங்கு 17 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக இரட்டிப்பாகியுள்ளது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. 2022இல் 878 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் 151 அரசு மருத்துவமனைகளில் நடந்தன. கடந்த ஆண்டில் மொத்தமாக 1417 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் 420 அரசு மருத்துவமனைகளில் நடந்தன. 2026 ஏப்ரல் மாதம் வரை 616 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்தன. இதில் பயனடைந்த 211 பேர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்கள்.